ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி மேட்டூர் பார்க்குக்கு வந்திருக்கோம். எங்கள் ஃபேமிலியோட முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். முன்னாடி 2 யானை பாருங்கள் நின்றுட்டுருக்கு கம்பீரமாக. அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. வாட்டர் ஃபால்ஸுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அப்படியே வாக் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டே இருக்கோம். சைடெல்லாம் பாக்கு மரம் அப்படியே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி போய் லெஃப்டில் போய் ரைட் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்னு அப்படி சுற்றிலும் பாருங்கள், மரம்லாம் நிறையா இருக்குது அழகழகாக. முன்னாடி பெரிய அந்த மேட்டூர் பாலம், பிரிட்ஜ், பாலம்னு சொல்ல தப்பு, பிரிட்ஜ், அந்த பெரிய பிரிட்ஜு மேட்டூர் டேம் இருக்குது. அந்த பெரிய சுவர் அடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நடந்து போயிட்டே இருக்கோம். மரங்கள்லாம் எல்லாம் மக்கள்லாம் நிறையா வந்திருக்காங்க. இன்றைக்கி சண்டேனால எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு பார்க்குக்கு வந்திருக்காங்க. நாங்களும் வந்திருக்கோம். மரங்கள், பாக்கு மரங்கள் எல்லாம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் ஜாலியாக மெதுவாக நடந்து போய்கிட்டே இருக்கிறோம். பேசிக்கிட்டு என் மகன், பேரன், பேத்தி, என் மருமகளோட தம்பி ஒய்ஃபு, அவங்க சின்ன குட்டி பாப்பா எல்லாம் ஹாப்பியாக சந்தோஷமாக. இன்றைக்கி தான் நானும் சேர்ந்து போயிருக்கேன். அழகாக இருக்குது. அந்த மரங்கள்லாம், பாக்கு மரம்லாம் பார்க்க அழகாக இருக்குது. ரம்மியமாக காட்சி அளிக்குது. வெயில் அது நிழலை பார்த்தா ஆசையாக இருக்குது. கொண்டு வர அப்படியே ரிலாக்ஸு நிழலில் உட்காந்துருக்கலாமா அப்படின்ட்டு ஆசையாக இருக்குது. எல்லாம் வாக் பண்ணிகிட்ருக்காங்க. சில பேர் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. மரமெல்லாம் பச்சை பசேல்னு அழகாக இருக்குது. பார்க்கவே அழகழகாக இருக்குது பாருங்கள். வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்ருக்கதை விட ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு போய் ரிலாக்ஸாக வெளியே வர்றது எவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இன்றைக்கி அப்படியே நல்லா சந்தோஷமாக இருந்தேன். என் மகனோட, பேரன் பேத்திங்களோட, மருமகளோட தம்பி ஒய்ஃபு, குழந்தை எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு இன்றைக்கி எல்லாம் ஒரு முடிவு பண்ணி கிளம்பி வந்துட்டோம். போயிட்டே இருக்கோம். நாங்கள் எல்லோரும் ரிலாக்ஸாக போயிட்டுருக்காங்க பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது இந்த இடங்கள்லாம். எப்போயாவது ஒருக்கா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு நாளைக்கு இப்படி வாரத்தில் ஒரு நாளைக்கு இப்படி வந்தால் சூப்பராக இருக்கும். ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு பேரண்ட்ஸ், அவங்க அம்மாவும் மகளும் உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. மரங்கள்லாம் பெரிய பெரிய மரங்கள்லாம் அந்த காலத்தில் நானும் சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மாவோடலாம் இந்த பார்க்குக்கு வந்திருக்கேன். எங்கள் அப்பாவோட ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவர் ஃபேமிலியோடு வந்துட்டு நாங்கள் இங்கேயே வந்து சாப்பாடெல்லாம் இங்கேயே பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். இது வந்து என் மருமகளோட தம்பி ஒய்ஃபு, என் மருமக, என்னோட பேத்தி, அப்புறம் மரங்கள்லாம் பாருங்கள் அழகழகாக பாக்கு மரம் அழகாக இருக்குது. அந்த பக்கம் அந்த பாலம், அந்த சைட் தாண்டி போய் அந்த மேலே அந்த வாய்க்காலுக்கு தண்ணி விடுறாங்க இல்லையா, அந்த பாலம், அந்த சைடு போய் பார்க்குற அந்த பாலத்துக்கு போயிட்டுருக்கோம். அதை கிராஸ் பண்ணி போய் அந்த பக்கம் நிறையா இந்த அழகழகாக செயற்கையாக விலங்குகள்லாம், இந்த ஒட்டகச்சிவிங்கி அங்கே அந்த பக்கம் தூரிலாம் இருக்குது. அந்த பக்கம் போய் முதல்ல போய் இந்த பக்கம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த பக்கம் பாக்கு மரம்லாம் நிறையா இருக்குது. பார்க்கவே அழகாக பச்சை பசேல்னு ரம்மியமாக இருக்குது. அப்படி கிளம்பிட்டோம். அந்த பாலத்து வழியாக போகிறேன். எங்கள் பேரன், என் மருமகளோட தம்பி எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்கோம். அந்த குட்டி பாப்பா க்யூட்டாக இருக்கா பாருங்கள். குட்டி பாப்பாலாம் எல்லாம் போயிட்டுருக்கோம் பேசிக்கிட்டே. அந்த பாலத்து வழியாக அந்த பக்கம் பார்த்தா அந்த தண்ணி போகிறது, டேம்லேருந்து தண்ணி போகிறதுலாம் அழகாக தெரியுது. பார்க்கவே அழகாக இருக்குது. தண்ணியை பார்த்தோன்னே எல்லாம் குளிக்கணும் போல் தோணுது. இங்கே மழை ஃபோட்டோ எடுக்கிறாரு. பாலம், இந்த பாலத்துலலாம் தண்ணி, டேம், ஃப்ரிட்ஜு, நம்ம நேரத்தில் போனால் எல்லாம் பாலம்லாம் அழகாக இருக்குது.
நடந்து போயிட்டே இருக்கோம் அந்த பாலத்து வழியாக. பாலத்து வழியாக போயிட்டுருக்கோம். பாலத்துக்கு அந்தாண்ட போயிட்டோம். அந்த பக்கம் போயிட்டோம். இந்த பக்கம் தாண்டி போன பின்னாடி பெரிய மரங்கள்லாம் அழகழகாக, அந்த ரெட் கலர் பூக்கள் உள்ள மரம்லாம் அழகழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த மரம்லாம் பச்சை பசேல்னு. அந்த இடத்துல நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும். சீனரிங்கெலாம் அழகாக இருக்கும். அதில் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறோம். உட்காந்து எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க திண்ணையில். அழகாக திண்ணை போட்டு அழகழகாக உட்காந்துட்டு எல்லாம் பேசிகிட்ருக்காங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. என் மகன் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பேத்தியும் அந்த குட்டி பாப்பாவையும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. மகனோட தம்பி ஒய்ஃபு குட்டி பாப்பா டாட்டா சொல்கிறா. பேத்தி தூக்கி வச்சிட்ருக்காங்க. தூரி அந்த இடத்து தூரி இடத்துக்கு வந்தாச்சு. எல்லோரும் தூரி ஆட போகலான்னு ஐடியா பண்ணிட்டு போகிறாங்க. நானும் அதை ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன், வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அந்தாண்ட போனால் பாரு ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அட நான் ஃபோட்டோ வீடியோவாக எடுத்துகிட்ருக்கிறேன். நான் பேசிகிட்டு இருக்கிறேன். வீடியோ எடுத்து பேசிகிட்ருக்கேன். அந்த ஃபோட்டோ இது பார்க்கில் எடுத்து இருக்கியாட்டங்க பேசிகிட்ருக்கேன். கரெக்டாக தானே பேசிகிட்ருக்கேன். மகன் வந்து பேச்சு கொடுக்குறான். அழகாக இருக்குது. மரங்கள்லாம் பூ லைட் ரோஸ் உள்ள பூ மரம்லாம் சூப்பராக இருக்குது. தூரி ஆட வந்துட்டாங்க. தூரி ஆடிட்டுருக்காங்க. அதை ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன். ஆதி தூரி ஆடுறான். மணியை உட்காந்து தூரி ஆட போகிறான். மருமகளோட தம்பி தூரி ஆடுறான். தூரி ஆடுறாரு. ஆதி இப்படி வந்து இந்த மேலே அந்த சர்க்கிளில் ஏறி சர்க்கிள் ஓட போகிறான். என் பையன் ஃபோட்டோ எடுக்க போகிறான், வீடியோ எடுக்க போகிறான். வீடியோ எடுத்துகிட்ருக்கான் என் பையன். பேரன் பாருங்கள், இந்த இதில் அந்த வளைய மாதிரி இருக்கிற அந்த இதில் விளையாடுறான். ரிலாக்ஸாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. பையன் வீடியோ எடுக்கிறான். ஜாலியாக எல்லாம் தூரி ஆடிட்டுருக்காங்க. ஆர்ப்பாட்டமான சத்தம். என் பேரன் ரொம்ப குறும்பு ஜாஸ்தி. ஜாலியாக தூரி ஆடிட்டுருக்காங்க. அடுத்தது ஒட்டகச்சிவிங்கி. இல்லை அதை தாண்டி போயிட்டுருக்கோம். ஒட்டகச்சிவிங்கி அந்த மேலே அந்த பாலம், அந்த பெருசாக கட்டியிருக்காங்களோ அந்த பாலம்லாம் அது வரைக்கும் போகலாமான்னு யோசிச்சுட்டு போயிட்டுருக்கோம். போகுது. இதுக்கு மேலே அங்கே எதுவும் இல்லைன்னு சொல்லி திரும்பி போகலான்னு திரும்பி ரிட்டர்ன் திரும்பிட்டோம்.